come into God's presence, we want to hear what God has to say to us. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை கேட்பது நல்லது. And do you remember what Jesus said about how men speak? மனிதர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை குறித்து இயேசு சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? In Matthew chapter 12, மத்தேயுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் and verse 34, 34ஆம் வசனம். it says, the mouth speaks, the last part, the mouth speaks out of that which fills the heart. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். So if we really hear the voice of God, we will hear what is in God's heart. உண்மையாலுமே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்போமானால் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Because it is from the heart that we speak, it is from the heart that God speaks. நம்முடைய இருதயத்தின் நிறைவிலிருந்து நாம் பேசுகிறோம், தேவனும் தம்முடைய இதயத்தின் நிறைவிலிருந்து அவர் பேசுகிறார். And it says in verse 35, the good man out of his good treasure brings forth what is good. 35ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். And the evil man out of his evil treasure brings forth what is evil. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். All of us have been corrupted by evil. நாம் எல்லாருமே இந்த பொல்லாங்கினாலே நாம் கெட்டு போய் இருக்கிறோம். And even after we are born again, that evil in our flesh still remains. நாம் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய தீமை அங்கே தான் இருக்கிறது. And so when we listen to men, some words are totally evil, but a lot of words are corrupted by evil. நாம் சில மனிதர்கள் பேசுகிறதை கேட்கும் பொழுது சில பேச்சுக்கள் தீமையாக இருக்கிறது, சில பேச்சுக்கள் இந்த தீமையினாலே கெடுக்கப்பட்டதா இருக்கிறது. But when we listen to God, it's only good. ஆனால் அதற்கு மாறாக தேவனை நாம் கேட்கும் பொழுது அது முழுக்க முழுக்க நன்மையானதாகவே இருக்கிறது. And the more we listen to God, his word changes our inside. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாறுபாட்டை வேறுபாட்டை நாம் காண முடியும். There's a lot of difference between reading the Bible and listening to God. வேதத்தை வாசிப்பதற்கும் தேவனுக்கு செவி கொடுப்பதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் உண்டு. A lot of people read the Bible but they don't listen to God. அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனால் தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை. And the proof is that their life is not changed. அதனுடைய விளைவு என்னவென்றால் அதனுடைய நிரூபணம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. I discovered this in the past. கடந்த நாட்களிலே இவைகளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். Sometimes when I spent only 15 minutes talking to a godly man, I found my life was affected sometimes permanently for the rest of my life. ஒரு தேவ மனிதனிடத்திலே 15 நிமிடம் தான் பேசி இருந்திருப்பேன், அது என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. And whenever we hear a very powerful anointed sermon, it really affects our life. எப்பொழுதெல்லாம் நாம் வல்லமையான அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அது முன்னியாலுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. But how is it that people can spend half an hour reading the Bible and their life is not changed? ஆனால் அரை மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையிலே மாற்றமே இல்லை. ஏன்? The reason is that they're not listening to God. அதனுடைய காரணத்தை நான் சொல்லுகிறேன், அவர்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை. I mean, if you can listen to 15 minutes of what I speak and you find your life is blessed. நான் பேசுகிறதை 15 நிமிடமே நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். And many of you say that in the past you've heard some messages and it has really changed your life. கடந்த காலங்களில் எத்தனை செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள், உண்மையாலுமே அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. And that is just listening to a man. அது ஒரு மனிதனை செவி கொடுப்பதிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கையை மாறி இருக்கிறது. Imagine what will happen if you could actually listen to God himself. மனிதனிடத்திலே கேட்பதே மாற்றி இருக்கும் என்று சொன்னால் தேவனிடத்திலே நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். But as I said, listening to God is more than reading the Bible. நான் சொன்னது போல தேவனுக்கு செவி கொடுப்பது என்பது வேதத்தை வாசிப்பதற்கும் அப்பாற்பட்டது, அதைவிட வித்தியாசமானது. We have to have a desire to hear what is in God's heart. தேவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தாகம் வேண்டும், ஒரு வாஞ்சை வேண்டும். We must have a great longing to know, Lord,
what is inside your heart? I want to see that. ஆண்டவரே உம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது ஆண்டவரே அதை நான் பார்க்க வேண்டுமே என்கிறதான ஒரு வாஞ்சை விருப்பம் வேண்டும். That has been my own longing for many years. அநேக ஆண்டுகளாக இது என்னுடைய அளவு கடந்த வாஞ்சையாய் இருக்கிறது. I read the Bible to understand what is in God's heart. தேவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாகத்தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன். Lord, what is in your heart towards me? ஆண்டவரே உம்முடைய உள்ளத்திலே என்னை குறித்து என்ன இருக்கிறது? That's how I discovered one day from John 17:23 that God loves me as he loved Jesus. இதுபோலத்தான் நான் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் இயேசுவை நேசிப்பது போலவே என்னையும் நேசிக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டேன். Thousands of people have read that verse and they not even noticed it. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வசனத்தை வாசித்திருந்தும் கூட அதை காணாமல் போய்விட்டார்கள். I also read it for many years before I even noticed it. நானும் கூட அதை கவனிப்பதற்கு முன்பதாக பல முறை அந்த பகுதியை வாசித்திருக்கிறேன். I had read the Bible but not heard God's voice. நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன் ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. Until I had a great longing to know what is in God's heart towards me. என்னை குறித்து தேவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிற வாஞ்சை உண்டாகும் வரை நான் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. I found he only had love, nothing else. அவருடைய உள்ளத்திலே அன்பு மட்டுமே இருந்தது, வேற ஒன்றுமே இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். He would never be angry with me, he would be sad if I did something wrong. நான் தவறு செய்யும் பொழுது என் மீது அவர் கோபப்பட மாட்டார், ஆனால் துக்கமாக இருப்பார் என்பதை அறிந்து கொண்டேன். Some people are afraid God will be angry with them. தேவன் என்னிடத்திலே கோபமாக இருக்கிறார் என்று சிலர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். And they live their life in fear. பயத்திலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். If I do this, God will punish me. இதை நான் செய்தால் தேவன் என்னை தண்டித்து விடுவார். I used to think like that. நான் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தேன். I don't think like that now. ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி எண்ணுவதில்லை. Because I've seen God's heart. ஏனென்றால் நான் தேவனுடைய உள்ளத்தை பார்த்திருக்கிறேன். I've seen that if I do that, I'll make God sad. அப்படி நான் செய்வேனானால் தேவனுடைய உள்ளத்திற்கு துக்கத்தை கொண்டு வருவனாய் இருப்பேன். And I don't want to make him sad. அவரை நான் துக்கப்படுத்த விரும்பவில்லை. He may not punish me because all my punishment was taken by Jesus on the cross. என்னுடைய எல்லா தண்டனையுமே இயேசு சிலுவையிலே எடுத்துக்கொண்டபடினாலே இனிமேல் ஆண்டவர் என்னை தண்டிப்பதில்லை. He may discipline me because he loves me. அவர் என்னை நேசிக்கிறபடினாலே என்னை அவரை சிட்சிக்கலாம். But that's not the same as punishment. ஆனால் தண்டனை என்பது வேறு, சிட்சை என்பது வேறு. There is no punishment for me. எனக்கு தண்டனை இனிமேல் இல்லை. And if you're a child of God, there's no punishment for you. நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கும் தண்டனை இல்லை. But if God loves you, he'll discipline you so that you don't go astray. நீ வழி விலகி போகாதபடிக்கு தேவன் உன்னிடத்தில் அன்பு கூர்கிறபடினாலே உன்னை அவர் சிட்சிப்பார். So my dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, even if you're a new believer, நீ ஒரு புது விசுவாசியா இருந்தாலும் சரி, I want you to pray, God help me to see what is in your heart. ஆண்டவரே உம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்ற ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும்படியாக கேட்கிறேன். I tell you, it'll change your life like it changed mine. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது போலவே உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். When you read the Bible, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது don't be in a hurry to read it. அதை வாசிப்பதற்கு நீங்கள் வேகமாக வாசிக்க வேண்டாம். Read it slowly. நிறுத்தி வாசியுங்கள். And say, Lord, ஆண்டவரே what is in your heart? உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவரே? I want to know what your real longing is. ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய தாகம் என்ன, வாஞ்சை என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். And then once you see what is in God's heart for yourself, நீங்களாகவே தேவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை கண்டுகொண்டால் your life becomes secure there. அங்கே உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு பாதுகாப்புள்ள ஒரு வாழ்க்கையா மாறுமானால் then you can ask, Lord, what is in your heart for the other people around me? அதற்கு பிறகு ஆண்டவரே என்னை சுற்றி உள்ள மக்கள் மீது மக்களுக்கு உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். That is how we have to serve others. இப்படி தான் நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். There are so many people who are trying to preach the gospel and evangelizing without seeing what God in God's heart for other people. மற்ற ஜனங்களுக்கு தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்காமலே अनेகர் பிரசங்கிக்கிறார்கள், சுவிசேஷ பணியை செய்கிறார்கள். For example, they just go around giving tracts. உதாரணமாக துண்டு பிரதியை, கைப்பிரதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். Why do they give it? ஏன் கைப்பிரதியை கொடுக்கிறார்கள்? All these people's blood is on my hands. I want to get rid of their blood from my hands. இந்த மக்களுடைய இரத்த பழியெல்லாம் என் தலைமையில இருக்கிறது, அது எப்படியாவது நீக்கி விட வேண்டும் என்று கைப்பிரதியை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். Can you imagine Jesus going around giving tracts like that saying, "Oh, their blood is on my hands. I better not leave it like that. I've got to give them." இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஐயோ எல்லாருடைய இரத்த பழி மென்மேல இருக்கிறதே, வேகமாக கைப்பிரதியை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி எல்லா இடத்திலும் கொடுத்து கொண்டிருந்தாரே. கற்பனை செய்து பார்க்க முடியுமா? His whole ministry was moved by compassion. அவருடைய முழு ஊழியமும் மனதுருக்கத்தினாலே உந்தப்பட்டதா இருந்தது. Let me tell you this. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும். Any ministry that you do which is not moved by compassion for other people is a waste of time. மற்ற மக்கள் மீது உள்ள மனதுருக்கத்தினாலே உந்தப்பட்டு செய்யப்படாத எந்த ஒரு ஊழியமும் அது நேரத்தை வீணாக்குவதாகும். God does everything in love.
தேவன் எல்லாவற்றையும் அன்பினாலே உந்தப்பட்டு செய்கிறார். So when you look into God's heart, ஆகவே தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது you will see that everything he says and does is in love. அவர் செய்கிறதும் சொல்லுகிறதும் அன்பின் அடிப்படையிலேயே செய்கிறார். And the more you see that in your life, எந்த அளவுக்கு அதிகமாக இதை நீங்கள் பார்க்கிறீர்களோ, you will understand the importance of this verse in 1 Corinthians 16 and verse 14. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். 1 Corinthians 16 verse 14. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Here it says, let all that you do be done in love. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. I've had that verse hanging in my front room for more than 20 years. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த வசனமானது என்னுடைய வீட்டிலே உள்ள முன் அறையிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. Let all that you do be done in love. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அன்பினாலே செய்யப்பட கடவது. Now I want to tell you something. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Whatever is not done in love will be burnt up one day. அன்பினால் செய்யப்படாத எந்த காரியமா இருந்தாலும் ஒரு நாளில் அது எரிந்து போகும். You are destroying yourself. உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள். It's like burning up little bits of your house. உங்களுடைய வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எரிப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது. Supposing you take a fire and burn up and destroy part of your house. நீங்கள் ஒரு தீப்பெட்டி எடுத்து உங்கள் வீட்டிலே ஒரு பகுதியை தீ கொளுத்தி எரித்து அழித்து விடுவது போல. Tomorrow you burn up some more. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பகுதியாய் உங்கள் வீட்டில் இருக்கிற பகுதியை எரித்து விடுகிறீர்கள். Another day you burn up some more. இன்னும் ஒரு நாளிலே இன்னும் கொஞ்சம் எரிக்கிறீர்கள். When you do things without love, that's exactly what you are doing. அன்பின் அடிப்படையிலே அன்பினாலே உந்தப்பட்டு நீங்கள் செய்யாத எந்த ஒரு காரியமும் இப்படித்தான் இருக்கிறது. If you do everything in love, ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலே செய்வீர்களானால் it will be like building another floor on top of your house. ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் மேலே இன்னொரு மாடியை கட்டுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. Imagine you start your life with a one story house and you by the time you have died you have got 100 stories. It's a skyscraper. கற்பனை செய்து பாருங்கள், ஆரம்பத்திலே நீங்கள் கீழ்த்தளம் உள்ள வீடு மட்டும் இருக்கிறது, ஆனால் நீங்கள் மரிப்பதற்கு முன்பதாக 100 மாடி கட்டடத்தை கட்டிவிட்டால் எப்படி இருக்கும்? Because you did everything in love. ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் அன்பினாலே செய்தீர்கள். You spoke in love. அன்பினாலே பேசினீர்கள். So if you understand God's heart, ஆகவே தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால், if you really hear God's voice, உண்மையாலுமே தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களா இருந்தால், Jesus said man shall live by every word that proceeds from God's mouth. இயேசு என்ன சொன்னார் என்றால், தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். Every word that proceeds from God's mouth proceeds in love. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அன்பிலே புறப்படுகிறது. And the more you hear it, the more it sinks into your heart. எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுடைய உள்ளத்தில் அது பதியும். The more your words will also come out of love for people. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தையும் அன்பின் வார்த்தைகளாக ஜனங்களுக்கு புறப்பட்டு செல்லும். So many people ask, how can I control my tongue? நான் எப்படி என்னுடைய நாவை கட்டுப்படுத்துவது என்று अनेகர் கேட்கிறார்கள். You can't control your tongue. நீங்கள் உங்கள் நாவை கட்டுப்படுத்த முடியாது. Ask God to change your heart, then the tongue will automatically be controlled. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை மாற்றும் என்று தேவனிடத்திலே கேளுங்கள், தானாகவே உங்களுடைய நாவு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வரும். Many people, their problem is they don't want their heart to be changed, but they want to control their tongue because it's giving them a bad testimony. அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால் உள்ளத்தை மாற்ற அவர்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நாவை மாற்ற விரும்புகிறார்கள். ஏனென்றால் இந்த நாவினாலே தங்களுடைய சாட்சி அவர்கள் இழந்து விடுகிறார்கள். Almost every believer I have met in my life tells me, brother, I am a slave to anger. நான் சந்திக்கிற கிட்டத்தட்ட ஒவ்வொரு விசுவாசியுமே, சகோதரனே நான் கோபத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். Oh, I have heard your messages so many times. நிறைய முறை உங்களுடைய செய்திகளை கேட்டிருக்கிறேன். But brother Zach, I still can't get victory over anger in my home. ஆனாலும் என்னுடைய குடும்பத்திலே கோபத்தின் மீது எனக்கு வெற்றி இல்லை சகோதரர் ஜாக் அவர்களே. And they are trying to control their tongue. நாவை கட்டுப்படுத்த முடியாம முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். You cannot control your tongue. நீங்கள் நாவை கட்டுப்படுத்தவே முடியாது. Don't try. நீங்கள் முயற்சி செய்யவே வேண்டாம். Ask God to change your heart. தேவனே என் உள்ளத்தை மாற்றும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். It is from the abundance of the heart that the mouth speaks. இதயத்தின் நிறைவினாலே தான் வாய் பேசுகிறது. If you try to change the mouth and the tongue, it won't work. நீங்கள் உங்கள் வாயையும் நாவையும் மாற்றினால் அதிலே பிரயோஜனம் இல்லை. It's like asking, why is this bad water coming out of this tap? இந்த குழாயிலே ஏன் கெட்ட தண்ணீர் வருகிறது என்று கேட்பது போல, அழுக்கு தண்ணீர் வருகிறது என்று கேட்பது போல. Clean the water tank and then the water will be clean. அங்கே மேல் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை சுத்தம் பண்ணுங்கள், இங்கே தானாகவே சுத்தமான தண்ணீர் வரும். If you keep on cleaning the tap, you still get dirty water. நீங்கள் அந்த குழாயை சுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தால் இன்னுமாய் அழுக்கு தண்ணீர் வந்து கொண்டே தான் இருக்கும். The tap is clean, brother, just clean the tank. இங்கே குழாய் சுத்தமாக தான் இருக்கிறது சகோதரனே, அங்கே மேலே இருக்கக்கூடிய தொட்டியை போய் சுத்தம் பண்ணுங்கள். So if the heart is clean, the words will be good. ஆகவே இருதயமானது சுத்தமாக இருந்தால் வார்த்தைகளும் நன்மையான வார்த்தைகளாய் வரும். Make it a rule in your life. உங்களுடைய வாழ்க்கையில இதை ஒரு பிரமாணமாக வைத்துக் All கொள்ளுங்கள். that I speak, I will speak in love. நான் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலே பேசுவேன். All that I do, I will do in love. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலேயே செய்வேன். And for that I have to think thoughts of love towards other people. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களிடத்திலே அன்பின் சிந்தைகளையே நான் சிந்திக்க வேண்டும். To certain people it's not difficult.
சில மக்களிடத்திலே அப்படி சிந்திப்பது கஷ்டம் அல்ல. Like your own children or your people who are very close to you. உங்களுடைய சொந்த பிள்ளைகள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள். But we can't think such, very often you can't think such thoughts towards somebody else whom you don't like. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒருவரிடத்திலே அன்பின் எண்ணங்களை கொண்டிருப்பது என்பது சற்று கடினமாக இருக்கிறது. When you have thoughts of love towards your children, that is human love, because even the atheist has got that type of thoughts towards his children. உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் செலுத்துகிறதான அந்த அன்பின் எண்ணங்களானது அது மனுஷிக அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாத்திகர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பின் எண்ணங்களை சிந்திக்கிறார்கள். That's not God's love. அது தேவனுடைய அன்பு அல்ல. Because if it is God's love, then how does that atheist have it? அது தேவனுடைய அன்பா இருக்குமே, ஆனால் அந்த நாத்திகனுக்கு எப்படி அந்த அன்பு கிடைத்திருக்கும்? All human beings love their children, whether they don't have to be godly. மனித குலத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. You know you have God's love when you can love somebody you don't like. உங்களுக்கு பிடிக்காதவர்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது தான் உங்களிடத்தில் தேவ அன்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். When you can pray for somebody you don't like. உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தேவ அன்பு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும். But when you see God's heart, his heart is like that. தேவனுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கிறது.